நாடு முழுவதும் மதுக்கடைகளை மூட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தால் மாநில அரசு ஒத்துழைக்கும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு முத்தம்பாளையம் பகுதியில் பேட்டியளித்த அவர், படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் என்பதே முதலமைச்சரின் எண்ணம் என கூறினார். இல்லை, நம்ம ஒரு கடையை நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா திருப்தியாக முடியல. அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வருகிறது. இதெல்லாம் நடைமுறையில் நாங்கள் பார்க்குறோம். அதனால் ஒரு கடையை க்ளோஸ் பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நிறுத்திட்டாங்கன்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏதாவது கொஞ்சம் பேர் அதில் நிறுத்தி இருக்கலாம். அதுக்காகத்தான் இப்போ நாம் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள கவுன்சிலிங் பண்ணுறது, அது மாதிரி நிறைய சிஸ்டங்களை போட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய எண்ணம் ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடாது என்பது. இதை நடைமுறைப்படுத்துவதற்குள்ளாக மற்றவர்களை நாம் தயார் செய்து அதிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக அந்த திட்டம் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதில் தான் 500 கடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கையில் எந்தெந்த கடைகள் வரும் என்பது ஆய்விலே இருக்கிறது. திருமாவளவன் ஆர்டிகல் 47 படி அகில இந்திய அளவில் மது விலக்க வலியுறுத்தணும். நம்ம கண்டிப்பாக அதை அப்போ மாநில அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு வலியுறுத்துமா? மத்திய அரசு மது விலக்க அகில இந்திய அளவில் கொண்டு வந்தால் மாநில அரசு மூட தயாராக இருக்குமா? மத்திய அரசு கொண்டு வந்ததுனாக்க அதை நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எம்பிஸ் 40 எம்பிஸ் அங்கே வலியுறுத்துவார்களா அகில இந்திய அளவில்? இல்லை, அதெல்லாம் முதல்ல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது. நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம், இதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எலெக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். தலைவர் அவர்கள் வந்த பின்னாடி ஒவ்வொரு ஆய்வுலையும் எந்தெந்த இடத்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி கொடுத்து கொண்டிருக்கிறோம்.